Hi friends, welcome to Chennai cooking. வாங்க நம்ம இன்னைக்கு குக் வித் கோமாளியில் அஸ்வின் அவங்க செஞ்ச பன்னி கேரட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்களோட சேனல் சென்னை குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். வார்ம் வாட்டராக இருக்கணும். அதில் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும். அதனால நம்ம இதை வைக்கிறோம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு நம்ம மைதா எடுத்துக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ 1/2 முட்டை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு 15 மினிட்ஸ் தனியாக வச்சுருந்த அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைய போகிறோம். மொத்தமாக ஊற்றிடாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிட்டே வரணும். எக்ஸ்ட்ரா மாவு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் மைதா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். நம்ம இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நான் இதை மூடி போட்டு ஒரு 1 ஹவர்லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா உப்பி வரும். இப்போ அதே நேரத்தில் நம்ம ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஒரு பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் பூண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு நல்லா வதங்கின பிறகு சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நான் கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட்டையும் மஷ்ரூமும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு நான் தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பாப்ரிக்கா சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு பொடியும் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஆரிகானோ ஆட் பண்ணியிருக்கேன். இட்டாலியன் ஹெர்ப்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் இல்லாதவங்க நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பாஸ்தா சாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி தனியாக வச்சுருந்த அந்த ஈஸ்ட் போட்டு வச்சுருந்த அந்த மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம நல்லா பிரித்து செப்ரேட் பண்ணி வைக்க போகிறோம் பன்னுக்கு. இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இது உருண்டை பிடிக்க முடியும் நமக்கு.
நல்லா இந்த மாதிரி அடித்து இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பெரிய பன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம், இல்லை மீடியம் சைஸ் வேணும்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் வந்து இப்போது 3ஆக வந்து நான் செப்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து சப்பாத்தி உருட்டுறதை வச்சு நான் வந்து இந்த மாதிரி உருட்டிக்கிறேன். இப்போ இதில் வந்து மிடில் வந்து நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து வச்சாச்சு. இப்போ மேலே வந்து மொசரல்லா சீஸ் வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ நல்லா வந்து மடிச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டு நான் வந்து பன் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு மேலே இருக்க எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸை நான் வந்து நைஃப் வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு பன் வந்து கரெக்டாக நீங்கள் ஷேப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி எல்லா பன்னையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓவனில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஃபாயில் பேப்பர் வந்து எடுத்து நான் வந்து வச்சுருக்கேன். அது மேலே வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க எல்லா பன்னையும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்கோட யோக் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் ஆர் எல்லோ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ அது மேலே வந்து வெள்ளை எள்ளு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ரீ ஹீட்டட் ஓவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் 15லேருந்து 20 மினிட்ஸ்க்கு நான் வைக்கணும், ஓவனில் வைக்கிறதா இருந்தால். இப்போ நான் வந்து இதை வந்து பேன்லேயும் ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நம்ம இந்த பன்னை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். பேனில் பண்ணுறதா இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், பேனில் பண்ணது இந்த மாதிரி எனக்கு கிடச்சிச்சு. இது வந்து ஃப்ரை பண்ண டேஸ்ட்டில் இருக்கும். இங்கே பாருங்கள், ஓவனில் பேக் பண்ணது வந்து இந்த மாதிரி எனக்கு கிடச்சிச்சு. நான் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே வச்சேன். ஸோ வந்து 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட்டட் ஓவன் வந்து நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். இந்த மாதிரி அழகாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.